Hi everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான், பிடி கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டிலே இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். தேங்காய் அரை முடி துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம் ஒரு சின்ன கப் அளவுக்கு சீவி வச்சுருக்கேன். நெய் ஸ்வீட்ஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அது ஒரு டீஸ்பூனு. ஏலக்காய் 2 சிட்டிக்க. மாவு பச்சரிசின்னு கேட்டு அது ஒரு கப் மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த குறக்குறன்னு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த கொழுக்கட்டைக்கு. இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பச்சரிசி மாவு, தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கோம்ல அந்த வெல்லம், அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். ஏலக்காய் நீங்கள் பொடி பண்ணும்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். ஏலக்காய் பொடியில் ஒரு 2 சிட்டிக்கு அளவு சேர்க்குறோம். கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு நம்ம ஸ்வீட்ஸில் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. கடைசியாக நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது பிசைய போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, வாட்டரி ஆகிடும், ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சி ஆகிடும். நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு எல்லா இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக இப்போ பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை ஸ்டீமர்லேயோ இட்லி குண்டான்லேயோ நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி குண்டா இருக்குது. அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பிடி கொழுக்கட்டையை வச்சு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குயிக்கான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.